அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ட்ரைவியல் ஆக்ட். அற்ப செயல்னு அர்த்தம், இல்லை சாதாரண செயல்னு அர்த்தம். சிறுவினாக்களில் கேட்குறாங்க, இல்லைன்னா நீங்கள் இப்போ வேறு ஏதாச்சும் இடத்துல இணைச்சி எழுத முடிஞ்சால் எழுதுங்க. ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரியாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக முடியாது. இது ஒரு அற்ப செயல், இதுக்கெல்லாம் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கணும்னா இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் முடியும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு 5-6 லைனை படிக்கும்போது வாட் இஸ் அற்ப செயல் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும். ஒரு நபர் செய்த செயல் சிறு தவறாகவோ அல்லது அந்த செயல் மிக சுலபமாக மன்னிக்கக்கூடியதாகவோ இருந்து அது ஒரு சாதாரண அறிவு மற்றும் பொறுமை உள்ள நபர் அதனால் பாதிக்கப்பட்டதாக புகார் செய்ய மாட்டார் எனில், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு நல்ல அறிவு இருக்கிற நபரோ அதே நேரத்தில் பொறுமை இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா அந்த தவறை பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக மன்னிச்சிருவார். பரவாயில்லப்பா, இருக்கட்டும்ப்பா, தெரியாமல் தான் இடிச்சிட்டிங்க, பரவாயில்லப்பா, தெரியாமல் தானே பட்டுச்சு, பரவாயில்லப்பா, தெரியாமல் தான் உங்கள் மேலே பட்டுட்டேன். இந்த மாதிரி பொறுமையும் மன்னிக்கும் குணம் கொண்ட நபர் இந்த மாதிரியான செயல்களுக்கு புகார் அளிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னா புகார் அளிக்கிறவங்களாம் எந்த மாதிரி கேட்டகரியில் இந்த செக்ஷன் வச்சுருக்குன்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதை உங்களுடைய ஆன்சரில் எழுதணும். செக்ஷன் 33 ஆஃப் பிஎன்எஸ் மிக அற்புதமாக சொல்லுது இந்த கான்செப்டை. அது மனித வாழ்க்கையில் சிறிய மோதல்கள், சின்ன சின்ன மோதல்கள், தவறுகள், அற்ப செயல்களை குற்றமாக்கலிலிருந்து தடுக்கிறது. டெய்லி 1000 கேஸ் பதியும் ஒரு ஸ்டேஷன்லையும். இதை பக்காவாக சட்டமாக்கிட்டாங்கன்னா. ஏன்னா அவ்வளோ சிறு சிறு தவறுகள் நடக்குது. போகும்போது பஸ்ஸில் இடிச்சிடுறோம், யாருன்னா ஒரு வண்டியை சின்னதாக மோதிடுறோம். இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. உதாரணம், ஒரு ஆசிரியர் மாணவனை சற்று திட்டியோ அல்லது அடித்தோ ஒழுங்குபடுத்தினால் அது ட்ரைவியல் ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரை திட்டுறாங்க, அதே மாதிரி சின்னதாக அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்ப செயலில் வராது, அற்ப செயல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏனெனில் ஆசிரியரின் நோக்கம் தீங்கு செய்வது அல்ல, மாற்றாக ஒழுக்கம் கற்பிப்பது ஆகும். வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பாருங்க, சட்டம் அற்ப விஷயங்களுக்கு தண்டனை வழங்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. தேவையில்லாத கோர்ட்டுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு அட் காசிங் ஸ்லைட் ஆம், சின்ன மோதல்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்ப செயல்னு அர்த்தம். ட்ரைவியல் ஆக்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரிஞ்சிருப்போன்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன கான்செப்டும் கூட. இதற்கு மேலே பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோவை நான் இதோடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.